சொல்வதெல்லாம் உண்மை. நாத்தனார் எல்லாருக்கிட்டையும் பைசா வாங்கிட்டு ஃபேமிலியே காணோம். எங்க இருக்காங்க ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க இருக்கிற இடம் வந்து இவங்களுக்கு தெரியும் மேடம். நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? நான் இந்த 40 லட்சம் இருக்கும் மேடம். 40 லட்சமா? எப்படி இப்படி ஒருத்தரை நம்பி இவ்வளவு காசு கொடுக்குறீங்க? என் பேர் அர்ச்சனா மேம். நான் பல்லாவரத்துலேருந்து வந்திருக்கேன். பிரகாஷ்ன்றவரும் நல்லா லவ் பண்ணோம் சார். நீங்க என்ன பண்றீங்க? லவ்வை தவிர வேற என்ன பண்றீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th முடிச்சிருக்கேன் மேம். இப்போ பியூட்டிஷியனாக ஒரு பார்லரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரகாஷ்ன்ற என் ஃப்ரெண்டு. ஆனால் அவர் எனக்கு பிடிச்சிருக்கு சொன்னாங்க. வீட்டில் வந்து பிடிச்சிருக்குன்னு யாரை சொன்னாங்க? அவர் சொன்னார். ஓகே. அப்புறம் நான் வீட்டில் போய் சொன்னேன். அவர் என்ன செய்றாரு? அவங்க மொபைல் சர்வீஸ் கடை வச்சுருக்காங்க. வீட்டில் பேச சரி வீட்டில் வர வச்சு எப்பவும் போல் எல்லாரும் வந்து பேசினாங்க. அவங்க வீட்டு எங்கள் வீட்டில் சைடில் வந்தாங்க. March 25 எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது மேம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 31லாம் எங்கள் நாத்தனார் இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் பைசா வாங்கிட்டு இங்கே வெளியில் போயிட்டாங்க. நாத்தனார் தான் ஓடி போயிட்டாங்க. நாத்தனார் வீட்டுக்காரு, நாத்தனார் 2 பசங்க இருக்காங்க, பொம்பளை பசங்க. அவங்க ஃபேமிலியே காணோம் அப்படி சொல்லிட்டு. பிரகாஷ் இருக்காங்க. பிரகாஷ் அம்மா இருக்காங்க. அப்பா கிடையாது அவருக்கு, அம்மா இருக்காங்க. அவங்க போயிட்டாங்க சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து இருக்காங்களா அப்படின்னு எங்களை கேட்டாங்க. எங்களுக்கு சொன்னால் எங்களுக்கு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படி சொன்ன மேம். நாங்கள் 3 கோடி கிட்ட ஏமாற்றிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரகாஷை போயிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. உங்கள் அக்கா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து சூசைட் அட்டன் பண்ணுற ஸ்டேஜில் போயிட்டாங்க. பிரகாஷ் அம்மாவும் அவரும் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. வீடு வாடகை வீடு தான் அவங்களுக்கு. இவங்க மேரேஜுக்கோசம் கட்டில் பாத்திரம் நிறைய பாத்திரம்லாம் எடுத்தாங்க. புதுசாக திங்ஸ்லாம் எடுத்து புதுசாக வீடு பார்த்து அங்கே இருந்தாங்க. இவங்க போயிட்டு எல்லாரும் போயிட்டு அவனை அடிச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சேர்ந்து எல்லாரும் வீட்டில் போயிட்டு அடித்து அவருக்கு வந்து வெச்சு பேப்பரில் எங்கேயும் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. கையெழுத்து வாங்கிட்டு அவர் வச்சுங்கிற மொபைலு எல்லாமே பிடிங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க உயிருக்கு பயந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து எங்களை மிரட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு. நாங்கள் என்ன சொன்னால் ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் மேம். ஏன்ட்டு எங்கள் சைடில் யாரும் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க சைட்லேயும் யாருமே, அவங்க வீட்டாண்ட அவங்க தாய்மாமா மட்டும்தான் இருக்கார். அவர் வீட்லேயும் போய் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பயந்துக்கிட்டு இவங்க அம்மாவும் இவரும் எங்கேயும் வெளில போயிட்டாங்க மேம். உங்கள் பேர்? செந்தில்மா. சொல்லுங்க செந்தில். நீங்கள்? நான் வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேங்கம்மா. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு? இது வந்து எப்படின்னா ஆல்கஹாலிசம் அண்டு வந்து சூசைட் அட்டன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது மன அழுத்தம் இருக்கவங்க. எனக்கு வந்து ஒரு 1 வீக் பிஃபோர் ஒரு கால் வந்துச்சிங்கம்மா. இது ஒரு ஃபேமிலியை சூசைட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பேர் கேட்டிங்களா? அவருக்கு பேர் கேட்ட பிரகாஷ் அப்படின்னாரு. சரி உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை, எதுக்காக சூசைட் பண்ணோம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், இல்லை எனக்கு வந்து வாழ பிடிக்கல, எனக்கு கல்யாணம் நின்று போச்சு, என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து. உன்னை யார் டார்ச்சர் பண்ணுறாங்க, உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சூசைட் எண்ணம் வராது அப்படின்னு ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன தேவைன்னு மேலே கேட்டேன் நான். அப்போ அவர் என்ன சொன்னார், எங்கள் அக்கா வந்து நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு ஊருட்டு ஓடிட்டாங்க. என் பணம் ஒரு 3 லட்சமாக வாங்கிட்டு ஓடிட்டாங்க. இப்போ அதுலேருந்து நான் எப்படி விடுபடுறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த 3 லட்ச ரூபா என் பணமும் போச்சு. எல்லோரும் வந்து என்ன வந்து கேட்குறாங்க, நீனும் உங்கள் அக்காவும் சேர்ந்து பண்ணிட்டீங்களா, அப்போ நானும் ஓடி இருக்க வேண்டியதானே, நான் இருக்கேன்ல சார், என்னை எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க சார் ஒவ்வொன்று அழுகுறாப்புல. இதுலேருந்து உனக்கு தீர்வு காண்றதுக்கு நான் உனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜிடிவிக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டேன் நான். உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரகாஷ் பேசினாரா? பிரகாஷ் நான் டெய்லியும் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 1/2 hour ஒரு வாட்டி, இன்னொரு வாட்டி, சார் இது மாதிரி வந்துட்டாங்க சார் இது மாதிரி பண்ணுறாங்க சார், நீங்கள் எதுவுமே கவலைப்படாத, மைண்டை போட்டு குழப்பிக்காத. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ தேவை வந்து அந்த சூசைட்லேருந்து அவர் வெளியே வரணும். அது ஒன்று தான் என்னோட மைண்டில். அவர் பிரச்சனை அப்புறம் அதுலேருந்து ஒரு வெளியே வந்துட்டால் அவர் பிரச்சனை நம்ம ஈஸியாக தீர்த்துடலாம். ஆனால் அவர் மைண்ட் ஃபுல்லாக சூசைட். எங்கள் அம்மாவும் நானும் செத்துருவோம் சார், என்ன சார் பண்ண சொல்கிறீங்க, ஏதாவது ஐடியா கொடுங்க சார், என்ன பண்ணலாம் சார் அப்படி தான் கேட்குறாரு அவர். ஒன்றும் முடிஞ்ச வரைக்கும் நான் அவருக்கு சப்போர்ட் ஃபுல்லாக பண்ணி தான் இருந்தேன். அந்த எண்ணத்தை முதல்ல விடுங்க, அந்த பேரே மேலே வாயிலேருந்து வரக்கூடாது உங்களுக்கு. இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அந்த ஸ்டேஜில் தான் இருக்கார். நீங்கள் எப்படி இந்த கவுன்சிலிங்க்கு வந்தீங்க? நான் ஆக்சுவலாக வந்து எப்படி கேட்டேன்னா, எனக்கு ஆல்கஹாலிசத்தில் வந்து இந்த குடியினால் உள்ள பிரச்சனைக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன். நான் மூன்ஷைண்ட் ஒரு நிறுவனத்தில் நான் கவுன்சிலிங்கில் இருக்கேன். ஒரு 7 years அதில் இருக்கேன் நான். எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு 4 பேர் சூசைடில் இறந்துட்டாங்க. அதுலேருந்து அந்த எண்ணங்கள் எனக்கு இருந்துச்சு. நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன், சூசைட் பண்ணாதீங்க, ஒரு செகண்ட். ஃபேமிலியில் ரொம்ப நெருங்கினா? இல்லை, அவங்க எங்கள் அக்கா, அவங்க வந்து எப்படின்னா வாழ்ந்து
நல்லா வாழ்ந்தவங்க, யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களோட காலாஸ்திரி கோயிலில் போய் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இங்கே இருக்க சென்னையில் இருக்காங்க. காலாஸ்திரி கோயிலில் போயிட்டு அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு புதருக்குள்ளே போய் அங்கே போயிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி 4 பேரும் இறந்துட்டாங்க. அந்த பாடி கூட எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா வாழ்ந்த குடும்பம், திடீர்னு பண பிரச்சனை வரும்போது நம்ம யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த பாடி கூட நமக்கு செலவு வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலாஸ்திரி கோயில் காட்டுக்குள்ளே போய் இறந்துட்டாங்க, பாய்சன் சாப்பிட்டுட்டு. இந்த மாதிரி சூசைட் கேஸ் வந்து நிறைய நடக்குது. ஒரு செகண்ட் தான் அது. பிரகாஷோட இன்னைக்கு நிலைமை என்ன? பிரகாஷுக்கு அந்த மைண்ட் தான் நம்ம இருக்குது. அவன் வந்து அவனுக்கு வந்து அவனோட லவர்ஸ் கூட சேரணும், 2வது அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுதான் அவனுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவனுக்கு பிரகாஷை. ஜென்ரலாக சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேட்டிருக்கேன், நான் பேசியிருக்கேன் 2-3 டாக்டர்ஸ்ட்ட. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மாவே இந்த சாவை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க இல்லையா, நான் இறந்துடுவேன், அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம லைட்டாக எடுத்துக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அவள் சும்மா சொல்லிட்டு கிடப்பான்னு நம்ம விட்டுறக்கூடாது சொல்கிறாங்க. உண்மைதான். பட் ஆனால் என்னோட இந்த ஃபீல்டு வந்து சூசைட்ன்றது ஆல்கஹால் குடிச்சிட்டு நிறைய பேர் சாகுறவங்க, நிறைய 80% குடினால சூசைட் பண்ணுங்க நிறைய பேர். அந்த குடிச்சிட்டு கோவத்தில் என்ன பண்ணுங்க, மனைவிக்கும் அவருக்கு தகராறு நடந்துட்டு இருக்கும். ரொம்ப கோவம் பயங்கரமாக போகும்போது டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. அப்போ ஒரு தைரியம் கிடைக்கும் அவங்களுக்கு. டக்குன்னு கயிறு எடுப்பாங்க, தூங்கிடுவாங்க, விஷம் சாப்பிட்ருவாங்க. குடிப்பழக்கம் இருந்தால் புத்தி கெட்டு போயிடும் சொல்கிறீங்க. ஆமாம். 2வது ஒரு தைரியம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஒரு 10 பேர் தைரியம் முட்டாள்தனம் பண்ணுறதுக்கான தைரியம் கிடைக்கும். அப்போ அதுக்கு பேர் தைரியமே இல்லையே. அவங்க நினச்சிக்கிறாங்க அதை. சொல்லுங்க அர்ச்சனா, இப்போ நாங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு? அதான் மேம், அவங்க சூசைட்லேருந்து எங்களை சூசைட் அட்டன் பண்ணுற இதில் இருக்காங்க. அவங்க அந்த விபரீதத்துக்கு எதுவும் போகக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அவங்கள யாரும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. நாங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக நாங்கள் தனியாக இருக்கணும். ஏன்டா அம்மா வீட்டு சைடில் இந்த ப்ராப்ளத்தினால மேரேஜையும் ஒத்துக்க மாட்டுறாங்க. நாங்கள் மேரேஜ் பண்ணாலும் நாங்கள் தனியாக இருக்கணும். மற்றபடி யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது மேம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கண் முன்னாடியே இருக்கணும், நீங்கள் நான் கேட்கும் போது நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க மேம். அதனால எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்கணும் மேம். இதான் மேம் எங்களுக்கு தேவை. இவர் தான் பிரகாஷ் செந்தில். சார், நான் செந்தில் சார் பார்க்குறேன். எப்படி ஒரு நம்பர் தெரியும்? இல்லை, கால் பண்ணேன் மேடம். எனக்கு மென்டல் டார்ச்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் கால் பண்ணி 104 ஒரு சேவை இருக்குல்ல, அதில் கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஓ, அப்போ அவங்க கால் பேக் அரேஞ்ச் பண்ணிக்கணும். திஸ் இஸ் சூசைட் ஹெல்ப்லைன். சூசைட் ஹெல்ப்லைன். நிறைய பேர் பேசுனாங்க. சார் மட்டும் தான் நான் சொன்னார், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், நீ அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்காத, கண்டிப்பாக நான் ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போய் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து சார்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அவர் சொன்னதுனால தான் நான் அதுக்கப்புறம் வேலை போய் தேடி ஒரு வீடு எடுத்து வச்சு அம்மா வச்சு குடும்பம் பண்ணிட்டு இருக்கேன். சார் ரொம்ப நன்றி. சரிங்கம்மா. சரிங்கம்மா. எவ்வளோ காசுப்பா? அக்கா எடுத்துகிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு 20 lakhs சொன்னாங்க, அப்புறம் 40 லட்சம்னாங்க, அப்புறம் 1 கோடினாங்க. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள், உங்கள் அக்கா எப்படி இதுக்குள்ளே போனா? நாங்கள் வந்து பெருங்களத்தூரில் ஒரு வீட்டில் இருந்தோம் மேடம். அந்த வீட்டில் பார்த்தா பச்சையமான ஒருத்தவங்க வீடு. அவங்க வீட்டில் தான் நாங்கள் வாடகை போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம், அப்புறம் எங்கள் அக்கா வந்தாங்க. 2 பேரும் அந்த வீட்டில் தான் நாங்கள் கொடுத்துன்னு வந்தோம். அப்போ வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, கம்மி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு வாங்கினாங்க. இல்லை, நான் கேட்குறது, உங்கள் அக்கா வந்தாங்க, நீங்கள் எல்லாரும் அங்கே தானே இருந்தீங்க, ஒரே வீடு, ஒரே காம்பவுண்ட். அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு? அது கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம். சரி, ஓகே. சில வேலைக்கு போனாங்க பார்த்தீங்களா, அங்கே பார்த்து அவங்க லவ் பண்ணி அங்கே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஒரே காம்பவுண்டில் இங்கே எல்லாரும் குடியிருந்தீங்க, அதுக்கப்புறம் அது ஒரே காம்பவுண்டில் இருந்தோம். அவங்க இந்த மாதிரி பண்ணுற விஷயம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் அவங்க கொடுக்குறாங்க பண்ணாங்கன்னு தெரியும். எங்களுக்கு எப்படியா தேவையான என் ஃப்ரெண்டுக்கு நான் 2000 3000 வாங்கி தருவேன். அந்த ஹவுஸ் ஓனர்ட்டியா? ஆமாம், சரி, வாங்கி தருவேன். அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுப்பாங்க, அப்புறம் அசலும் கொடுத்துருவாங்க. அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க இதை மாதிரி பண்ணுற விஷயம் என்னன்னா, திடீர்னு வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்டா, அதிக இன்ட்ரெஸ்ட்டு, உன் ஃப்ரெண்டுக்கு யாராக இருந்தால் கூட சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் செந்தில்னு ஒரு பையன் இருக்கான். அவன்கிட்ட நான் சொன்னேன், இதை மாதிரி அக்கா மாதிரி பண்ணுறாங்களா, நீ கொடுக்கறதா கொடுறா அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா, சரி நான் பார்க்குறேன், ஏற்பாடு பண்ணுறான்னா. அவன் ஏற்பாடு பண்ணி என்கிட்ட 50,000 20,000 30,000 சொல்லி சிறுவை எட்டுன்னு வந்து கொடுப்பான். எட்டுன்னு வந்து கொடுத்துட்டு உள்ள எட்டுமே கொடுக்கறதுக்கு தான் நான் வெளியில் வேறு ஃபோன் பண்ணி கூப்பிடுவான். நான் அக்காட்ட போய் பேச முடியாதா, ரிங்ஸ் பண்ணியிருக்கேன், உள்ளே போக முடியாது, நீ கொடுத்து அப்படின்னு சொல்லுவான். சில டைம் எவ்வளோ இருக்குன்னு கேட்பேன். நான் ஃபோனில் பேசிட்டேன், நீ எதுவுமே கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான். கொடுத்துட்டு வந்துடுவேன். அதான் எனக்கு தெரிஞ்சு அவன் 3,75,000 கொடுத்தான். விஜய்னு ஒரு பையன் வந்து 90,000 ஒரு வாட்டி அவனும் அவன் ஒய்ஃபை வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறேன் வாடா அப்படின்ட்டு. எட்டுன்னு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அதை எட்டுமே அக்காட்ட கொடுத்தேன். இதுதான் மேடம் நான் என் கையில் வாங்கி கொடுத்தேன்னு பார்த்தேன். மீதி இவங்க அக்கா வந்து மார்ச் 30 போனாங்க பார்த்தீங்களா? இல்லை, அக்கா எப்படி இது யார்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த காசு? அது யாருக்குமே தெரியாது. அது கேட்டதுக்கு மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. மார்க்கெட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலியமாக கொடுக்குறேன். தாம்பரம் மார்க்கெட், கோயம்பேடு மார்க்கெட்டில் கொடுக்குறேன். காலையில் நல்லா சம்பாதிச்சாங்க.
சம்பாரிச்சு இவங்க வட்டி கொடுத்துன்னு தான் இருந்தாங்க. ம். காய்கறி மார்க்கெட்டில் நான் கேட்டேன், எப்படி காய்கறி மார்க்கெட்டில் கொடுக்குறது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னு கேட்டதுக்கு, காலையில் அவங்களுக்கு போய் காய்கறி மூட்டை எடுத்து காசு கொடுப்போம், கொடுத்தா ஈவினிங் வியாபாரம் முடிச்சுட்டு அவங்க நம்மளுக்கு அப்படியே டபுளாக தருவாங்க அந்த மாதிரின்னு சொல்லி என்கிட்ட சொன்னது அவங்க. அதுதான் நானும் இவங்ககிட்ட சொன்னதும் விஷயம் அதுதான், இப்படி தான் கொடுக்குறாங்களான்ட்டு. ஏன்னா என்னையும் கேட்டானுங்க எப்படி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்ட்டு. அவங்க சொன்னதை நான் எப்படியே இவங்ககிட்ட சொன்னேன், இதை மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? இது ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. 9 வயசில் ஒரு பொண்ணு, 3 வயசில் ஒரு பொண்ணு. அந்த 3 வயசு குழந்தைக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அந்த டைமில் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு என் மேலே ரொம்ப கோவம், என்கிட்ட பேசலை. அப்போ வட்டி காசு எனக்கும் நான் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட 3 லட்சம். அந்த காசு அவங்க தரணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதுவும் தரல. கல்யாணத்துக்கு நான் நிச்சயதார்த்தத்துக்கு காசு கேட்டேன், அதுவும் தரல. சரி கல்யாணத்துக்கு அது கூட 29ஆம் கல்யாணம் நெருங்கிச்சு, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுன்னு எல்லாம் போனேன், காசை கொடுன்னு கேட்டேன். இப்படியே நீங்கள் கொடுத்துருந்தீங்களா? எவ்வளோ? நான் மொத்தம் 5 கொடுத்துருந்தேன் மேடம். 5 கொடுத்துருந்தேன். 5 லட்சம். எங்கே இந்த 5 லட்சம் உங்களுக்கு? தண்டல் சொன்ன பார்த்தீங்களா, அவங்ககிட்ட 25,000 வாங்கினா டெய்லி வந்து 250 ரூபா கட்டணும். தண்டல் நான் வாங்கி இவங்ககிட்ட மொத்தமாக கொடுத்துட்டு நான் வந்து டெய்லி கட்டுவேன், கடையில் வர காசை வச்சு டெய்லி தண்டல் கட்டுவேன். அந்த மாதிரி நீங்கள் 5 லட்சம் கொடுத்துருந்தீங்க? ஆமாம். இப்படி ஆச்சு. அந்த ஸ்டேஜில் எனக்கு காசு தராமல் இருந்தனால இந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்கள் அக்கா எனக்கு ஒரு 2-3 வாரமாக வட்டி காசே தரல அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சானுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட போய் கேட்டு சண்டை போட்டேன். நீ வட்டி காசு தராதனால என்ன டார்ச்சர் பண்ணுறானுங்க, என் வேலையை என்னால் பார்க்க முடியல, நீ ஒழுங்காக அவங்கள்ட்ட அசலை கொடுத்துரு, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக அவங்களால அப்படின்னு. இந்த விஷயத்த என்ன பண்ணாங்க, அப்படியே போய் அவனுங்கிட்ட சொல்லிட்டானுங்க. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அக்கா இந்த மாதிரி என் தம்பி ஏன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறீங்களா, அந்த காசை திருப்பி கொடு சொல்கிறான், என்னப்பா நான் கொடுத்துட்டுமா வாசல் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதுக்கு இந்த பசங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல. ஏன்னா அடுத்த நாள் கூப்பிட்டு இவனுங்க பேசினானுங்க, ஏன்டா நாங்கள் வேலையெல்லாம் விட்டு நின்றுட்டு இதை நம்பி தான் இருக்கிறோம், நாங்கள் சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்கலையா, அப்படி உனக்கு பிடிக்கலாம் நீ ஒதுங்கிரு, நாளைக்கு இந்த காசு உங்கள் அக்கா தரலனாலும் இன்னும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ அவங்க தான் எனக்கு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சு? உங்க அக்கா என்ன ஆனாங்க? தெரியல மேடம். 30ஆம் வீட்டை விட்டு போனாங்க. அவங்க போனோம், நாங்கள் எங்கே போனாங்கன்னு சொல்லி சொந்தக்காரங்களை ஃபோன் பண்ணோம், அவங்களை கேட்டோம், இங்கெல்லாம் வரலப்பா அங்கே வரலப்பான்னு எப்படி சொன்னாங்க. கண்டுபிடிச்சிங்க உங்க வீட்டில் இல்லைன்னு? வீட்டில் எல்லாம் வீட்டில் ஹவுஸ் ஓனர் பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, மாமா வீட்டில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மாமா வீட்டில் கேட்டிருக்காங்க, சத்யா நேற்று போனால் வரல, என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குது, அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்குதுனாங்க. நாங்கள் சரி எப்பயும் இவங்க போய் தங்குவாங்க, கடைப்பேரில் போயிட்டு தங்கிட்டு மறுநாள் வருவாங்க. குழந்தைங்க இட்டுன்னு போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியல. எங்ககிட்ட சொல்லிட்டு போனது காசு வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன காசு வாங்க? இந்த கலெக்ஷன் காசு இருக்குல்ல, இவங்களுக்குலாம் வட்டி கொடுக்கணும்ல, குடும்பத்தோடைய காசு வாங்க போவாங்க. அப்படி தான் சொல்லிட்டு எங்ககிட்ட போனாங்க. என்ன சொன்னாங்க? எப்போ பார்த்தீங்க அவங்கள? கோயம்பேடு போகிறேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக 29ஆம் ஈவினிங் 6:30 மணிக்கு காசு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. வீட்டில் சாமான்லாம் இருக்கா? எல்லாமே இருக்குது. இப்போ உங்கள் அக்கா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, என்ன ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்காங்க, எங்கே இருக்காங்க, ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது? இல்லை மேடம், அவங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு மேடம். ஆனால் நீங்களும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. இன்வால்வ் ஆகலைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் கிடையாது. அவரும் வட்டிக்கு கொடுத்துருக்காரு, அவரும் இன்வால்வ் ஆகிருக்காரு, 2 ஃப்ரெண்ட்ஸோடு வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாமே அவரும் பண்ணியிருக்காரு. டோட்டலாக அவர் இன்வால்வே ஆகலைன்னெல்லாம் சொன்னால் எடுத்துக்க முடியாது. இல்லை மேம், இவங்களும் இன்வால்வ் இருந்தாலும் மேம் இப்போ வந்து எல்லாரும் பைசா கொடுத்துருங்க, எல்லாருக்கும் வட்டிக்கு தானே மேம் ஆசைப்பட்டு கொடுத்தாங்க. அது என்ன மேம், அக்கா போயிட்டாங்கன்னா ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் மேம். கம்ப்ளைண்ட் யாருமே பண்ணல. இவங்க கம்ப்ளைண்ட் போனாலும் கம்ப்ளைண்ட் பண்ண விட மாட்டாங்க. அது ஏன்னு தெரியாது, கம்ப்ளைண்ட் பண்ண விட மாட்டாங்க. இவங்களை கூப்பிட்டு வந்து இவங்களை அடிச்சிருக்காங்க மேம். யாரு? நான் இப்போ இவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல் போன மாதம் 10ஆம் தேதி நானும் எங்கள் அம்மா வீட்டை விட்டு போயிட்டேன் மேடம். இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி வீட்டில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன், உன்னை தூக்கிடுவேன். உங்களுக்கு ஃபீலிங் இல்லையா அவங்க அக்கா போனது? இருக்குது மேடம். அழுதா கூட என்ன கேட்குறாங்க, இப்படி பண்ணிட்டு போனவங்களுக்கோசம் அழுகுறீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் அந்த குழந்தைங்களுக்காக அழுதா கூட எங்களை கேட்குறாங்க. எங்களுக்கு அந்த குழந்தைங்களை மட்டுமாவது கொடுத்து தான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் மாமா எப்படி? அவர் டைப் எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது மேடம். நான் ஒரு இது வரைக்கும் மாமான்னு வாய் தந்து கூப்பிட்டதே கிடையாது. எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். ஏன்? ஏன்னா எங்களுக்கு பிடிக்கல அவங்க வேறு கல்யாணம் பண்ணதுனால. பிரகாஷ் கொஞ்சம் வெளியே போட்டோம். எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவர் அதில் இன்வால்வ் ஆகிருக்காரு. ஓகே மேம். உனக்கு தெரியாதா? எங்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது. எதில் மேம்? இந்த ஃபுல் டீலிங்கில், மணி ப்ராப்ளத்தில். பைசா இவங்க கொடுத்துதா மேம்? அவர் இல்லைனாலும் இன்வால்வ் ஆகிருக்காரு. அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. இவரும் அதில் ஒரு பார்ட் தான், ஒரு பார்ட்னர் தான். பார்ட்னரா என்னன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது மேம். ஆனால் இவங்களும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி இவங்களும் கொடுத்துருக்காங்க. அது அந்த பிஸ்னஸில் இவரும் இன்வால்வ்ட். அது தெரியாது மேம். ஆமாம் தெரியும் உங்களுக்கு. தெரிஞ்சுட்டு தெரியாது, இப்போ கன்வீனியண்ட்டாக தெரியாது சொல்கிறீங்க. என்ன தெரியுமா ஆச்சுன்னா, ஒருத்தர்கிட்ட வாங்கி இங்கே கொண்டு போய் கொடுத்தேன், வெளியில் நின்று கொடுத்தேன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் அக்செப்ட் இப்போ பண்ணிக்க முடியலை. இப்போ வந்து இவரும் காசை வாங்கி கொடுத்துருக்காரு. இவங்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கேட்காம இருப்பாங்க?
காசு வாங்கி கொடுத்தாங்க மேம். இப்போ வந்து அவங்க அக்கா இவங்க இங்க இருந்துட்டு தானே மேம் பதில் சொல்றாங்க. அவங்க அக்கா எங்க போயிட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. எங்க போயிட்டாங்கன்னு தெரியாதா நிச்சயமா அவருக்கு? எதுவுமே தெரிஞ்சுதான் மேம் அவங்க அடிச்சு அவருக்கு காது ஜவ்வுலாம் வேற அறந்துருக்கு மேம். யார் அடிச்சு? இவங்க செந்தில்ன்றவங்க அவங்களோட அண்ணனை கூப்பிட்டு வந்து அன்னைக்கு ஒரு நாள் நைட் அடிச்சிருக்காங்க மேம். அது எனக்கு தெரியாது மேம். அது எனக்கு இங்கே தான் மேம் வந்ததே எனக்கு தெரியும். இப்போ உங்க ஐடியா என்ன ஐடியாவில் இருக்கீங்க? தைரியமா அவரை கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் மேம். அப்போ உங்க ஸ்டாண்ட் என்னன்னா, என்ன இருந்தாலும் பிரகாஷை கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக தான் மேம் இருக்கேன். சி, அவர் வேணுன்ட்டு பண்ணாரோ இல்லை பிஸ்னஸ் காசுக்கு ஆசைப்பட்டு பண்ணாரோ, பண்ணிட்டாரு தப்பு. அதோட பாதிப்பு உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்குமே, பரவாயில்லையா? இல்லை மேம், அவங்க அக்கா வந்துட்டாவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடல மேம். இல்லைம்மா, இல்லை, இட் இஸ் நாட் லைக் தட். அவங்க அக்கா ஏமாத்திட்டு தான் போயிருக்காங்க, இல்லை டவுட் இல்லை. ஆனால் பிரகாஷும் இந்த பிஸ்னஸில் இன்வால்வ். வாங்க பிரகாஷ், நிச்சயமாக நீங்கள் இன்வால்வ். இல்லை சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் காசு வாங்கி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் 5 லட்சம் ரூபா சாதாரணமாக சொல்கிறீங்க. எப்படி 5 லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியும்? தண்டல் வாங்கி தான் மேடம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் காசு தரல மேடம். ஒரு நாள் கூட நான் இன்ட்ரெஸ்ட் காசு கொடுத்தது இல்லை மேடம். என்னது மேடம் கொடுமை. இன்ட்ரெஸ்ட் காசு எனக்கு கொடுக்க மாட்டாங்க மேடம். கடன் வாங்கி கொடுக்குறீங்க 5 லட்சம் ரூபா கடன். 5 லட்சம் மொத்தமா இல்லை மேடம், சிறுவே மேடம். அந்த ஃபைனான்ஸில் போய் கேட்டால் கூட சொல்லுவாங்க மேடம் நான் எத்தனை வாட்டி வாங்கியிருக்கேன், எவ்வளோ வருஷமா வாங்குறேன். சரிங்க, இருக்கட்டுமேங்க. அந்த 5 லட்சம் ரூபா நீங்கள் அடைச்சிருக்கீங்கல்ல? ஆமாம். எங்கேருந்து அடைப்பீங்க? கடையில் வர வருமானம் தான் கட்டணும் நீங்கள் தான் கடை சரியா ஓடல சொன்னீங்க மேடம். ஒரு நாளைக்கு வரும் 200 ரூபா கூட வரலன்னா எப்படி மேடம்? 200 ரூபா வந்தாலும் 5 லட்சம் அடைக்க முடியாது. 100 நாள் தண்டல் வாங்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க? தண்டல் வாங்கும்போது அவங்க 10 காசு இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க மேடம். எடுப்பாங்கல்ல, அப்ப எப்படி நீங்க 5 லட்சம் அடைக்க முடியும்? முடியவே முடியாது. மேடம் நீங்க இதுதான் எப்படி மேடம் கணக்கு போட்டாலும் அடைக்க முடியாது. சத்தியம் மேடம். 5 லட்சம் நீங்க, சாரி பிரகாஷ், யூ கான்ட் லை ஹியர். நீங்களும் அவங்கள மாதிரி சொல்றீங்க மேடம். செஞ்சது துரோகம், சத்தியமான அது ஒத்துக்கிறேன். உண்மை மேடம். ஆனா இந்த பொண்ணுக்கு நீங்க துரோகம் பண்ண இல்ல, பண்ண மாட்டேன் மேடம், பண்ண மாட்டேன். நான் சொல்றது எல்லாமே உண்மை மேடம். நான் சொல்றது உண்மை, அத்தனையும் உண்மை மேடம். இல்லனா நான் இங்க வந்திருக்க மாட்டேன் மேடம். பேசலன்னா தயவு செஞ்சு வெளிய போங்க மேடம். இல்லனா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். உண்மை சொல்லி பொய் சொல்றீங்கன்னா வெளிய போங்க. இல்ல மேடம், நான் உண்மைன்றதுனால தான் மேடம் இங்க தேடி வந்திருக்கேன். உங்களுக்கு என்னதான் பண்ணீங்க நீங்களும் அக்காவும் சேர்ந்து? நான் சத்தியமா அவங்க கூட சேர்ந்து எதுவுமே பண்ணல மேடம். மேடம் நான் என் வேலையை பார்த்து நான் பாட்டு இருந்தேன் மேடம். இல்ல மேடம், நான் என் வேலையை மட்டும் தான் மேடம் பார்த்தேன். விஜயும் செந்திலும் உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் மேடம். அப்ப அது எப்படி உங்க அக்கா உங்களை நம்பி தான் உங்க அக்கா காசு கொடுத்தாங்க? ஆமா கொடுத்தாங்க மேடம். எனக்கு உங்க அக்காவை தெரியாதுடா, எனக்கு உன்னதான்டா தெரியும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஹலோ விஜய். சொல்லுங்க மேம். வணக்கம் நபி. வணக்கம் மேடம். பிரகாஷ் வந்திருக்காருங்க. நீங்களும் பிரகாஷும் 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா? ஆமா மேடம். தம்பி, என்னதான் பிரச்சனை, கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? இல்ல மேம், இப்போ அவங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா அதை வட்டிக்கு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு போனாங்க. யாரு பைசா வாங்கிட்டு போனாங்க? பிரகாஷ் வந்து வாங்கிட்டு போனாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 90,000 ரூபாய் கொடுத்தேன் நான் அவர்கிட்ட. அது அதுக்கப்புறம் 45,000 ரூபா, அதுக்கப்புறம் 40,000 ரூபா, அதுக்கப்புறம் நகையை வச்சு கொஞ்சம் அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து ஒரு 4 மாசத்துக்குள்ள ஒரு 3,80,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வட்டி வந்துட்டு இருந்ததா உங்களுக்கு? வட்டி பாத்தீங்கன்னா முதல் ஒரு 2 மாசம் வந்து கரெக்டா கொடுத்தாங்க மேம். சரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டி கொடுக்கும்போது இல்லை இந்த மாதிரி ஒரு புது ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த 10,000 ரூபாய் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி. இல்லப்பா இந்த மாதிரி புதுசா இருக்கு, நான் திரும்ப இது பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ பிரகாஷுக்கு வந்து இது எல்லாமே கிளியராகவே தெரியும். சரி. பிரகாஷ் உங்களுக்கு இது தந்திருந்த வாக்குறுதி கொடுத்திருந்தாரா? ஆமா. என்ன சொல்லியிருந்தாரு? நாங்க அவன்கிட்ட வந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 மாசத்துக்கு முன்னாடி, அந்த 4 மாசம் முன்னாடி ஒரு 2-3 மாசமாவே எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். முதல்ல நாங்க அப்ப வந்து எங்க கிட்ட காசு கிடையாது, அப்ப வந்து இல்லடா எங்க கிட்ட கிடையாது, நாங்க ரெடியானா கொடுக்குறோம் அப்படின்னோம். வந்து கேட்டாரு. ஆமா, பிரகாஷ் தான் வந்து எங்கிட்ட கேட்டாரு. பிரகாஷ் அவங்க அக்கா வந்து பிரகாஷ் மூலியமா தான் எங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப பிரகாஷ் தான் இதை கனெக்ட் பண்ணி விட்டாரு. ஆமா. காசு நீங்க பிரகாஷ் கையில கொடுத்தீங்களா அக்கா கையில கொடுத்தீங்களா? பிரகாஷ் கிட்ட தான் கொடுத்தோம். பிரகாஷுக்கும் இந்த பிசினஸ்க்கும் என்ன சம்பந்தம்? பிரகாஷ்க்கு இந்த பிசினஸ்க்கு என்ன சம்மந்தம் எங்களுக்கு கிளியரா தெரியல மேம். ஏன்னா வந்து பிரகாஷ் தான் வந்து எங்க அக்கா இந்த மாதிரி வந்து 9 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க மாமா அவங்க மாமான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சுரேஷ் பாபு. அவரும் கூட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-14 லட்ச ரூபா வந்து எங்க மாமாவே கொடுத்து இந்த மாதிரி வந்து 9 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. பிரகாஷ் இது வந்து ஆமா பிரகாஷ் தான் சொன்னாரு. சொல்லலையா? நீங்க கேளுங்க அவர்கிட்ட. அக்கா சொன்னாங்க. நீங்க கேளுங்க. விஜய், நான் சொன்னேன் நான் மாமா அது மாதிரி கொடுத்துருக்காருன்னு. ஆமா பிரகாஷ் தானே? ஆமா பிரகாஷ் தான் பேசுறேன். நான் உன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து எங்க மாமா வந்து இவ்வளவு பைசா கொடுத்துருக்காரு,
ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கடா சொல்லி நீ தான் செந்தில்கிட்டயும் என்கிட்டயும் மற்ற பசங்கிட்ட இல்லவே இல்ல எல்லாரும் அக்கா அந்த மாதிரி பண்றாங்களாடா நீ பண்ண பொறுத்தா தான் நீ குடு வேணா கொடுத்து வாங்கடான்னு சொன்னேன். நீங்க எங்க மாமா சொன்னீங்கல்ல? பண்றத நான் சொல்லவே இல்ல. சொன்னீங்கல்ல எங்க மாமா பண்றத நான் கூட சொன்னீங்கல்ல ஆமா குடு சொன்னேன் மேடம். 9 வருஷமா அக்கா பண்றாங்க சொன்னீங்களா? ஆமா 9 வருஷமா தான் பண்ற சொன்னாங்க அந்த ஹவுஸ் ஓனர் கூட. ஆமா சொன்னீங்கல்ல? ஆமா மேடம். நீங்க பொறுப்பு இருக்குங்க, உங்களுக்கு பொறுப்பு இருக்குங்க. கண்டிப்பா மேடம். எதுக்கு தெரியாத விஷயங்களை போய் சொல்றீங்க? எதுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க? ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணனும் சொல்லிட்டு தான் மேடம் நான் பண்ணேன். ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப்பா? 9 வருஷமா பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மேடம். அப்புறம் ஏன் அவர்ட்ட சொன்னீங்க அப்படி? அவங்க சொன்னாங்க அத மாதிரி நான் அவன்கிட்ட சொன்னேன் 9 வருஷமா எங்க அக்கா அப்போ பண்றாங்கடா. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி சொன்னீங்க. ஆமா மேடம். காசு கிடைக்கிறதுக்காக. காசு கிடையாது அவங்க கொடுக்கணும்ன்றதுக்காக அவங்க சொல்றாங்க. சொன்னீங்கல்ல? ஆமா. அதுதான் ஏன்னா அவங்க அனுபவிக்கிறீங்க. நம்பிக்கைக்கு. அதான் அனுபவிக்கிறீங்க. வேற யாரையும் இதுல பழிக்க முடியாது. தம்பி விஜய், சொல்லுங்க மேம். அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க சொல்லுங்க. இவங்க அக்கா இவரை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஓகே மேம். இப்போ நீங்க இவரை டார்ச்சர் பண்ணி என்ன பண்ண முடியும்? இப்ப சீரியஸா சொல்றேன் மேம். அவங்க அக்கா ஓடினாங்க. மார்ச் 30 என்னவோ அவங்க அக்கா வந்து ஓடிட்டாங்க. 26 என்னவோ வந்து ஒரு டேட்ல ஓடிட்டாங்க. அவங்க ஓடிட்டு இவர்கிட்ட ஃபோன் பண்ணி, அதான் ஓடின நைட் அவங்க ஓடி இருக்காங்க. மறுநாள் பிரகாஷுக்கு ஃபோன் பண்ணி, பிரகாஷ் நீ வந்து வீட்டுல இருக்காத, எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் கிட்ட சொல்லிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? பிரகாஷ் சொல்லிருக்காரு. பிரகாஷ் வந்து அவங்க மாமா கிட்ட சுரேஷ் பாபு நான் சொல்றேன் மேடம். சொல்லிருக்காரு. சுரேஷ் பாபு வந்து எங்க கிட்ட சொன்னாரு. அவங்க எனக்கு 9 மணிக்கு நைட் ஃபோன் பண்ணாங்க சொன்ன பாத்தீங்களா? நான் இங்க காசு வாங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்தா பயமா இருக்குது. நான் வரதுக்கு நாளைக்கு தானே ஆகும். நீ அம்மா கூட்டிட்டு மாமா வீட்டுக்கு எங்கேயா போ, நீ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் அடுத்த போய் சொல்றாரு பிரகாஷ். அதே மேடம், அது ஒரே விஷயம். மறுநாள் வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட வந்து கேட்கறோம், இந்த மாதிரி வந்து உங்க அக்கா மிஸ் ஆயிட்டாங்க, எங்க போயிருக்காங்க, வா போய் தேடலானா ஒரு ரியாக்ஷன் கூட அவன்கிட்ட இல்ல இது வரைக்கும். அதை பாத்தீங்கன்னா அவங்க அக்கா ஓடி 10 நாள் அவன் வந்து எங்க கூட தேடி எங்க கூட வந்து அவங்க அக்காவை தேடிட்டு இருந்தா போல. ஆனா இந்த விஷயத்த வந்து அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பிரகாஷ் ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பிரகாஷ் வந்து ஓடிட்டான். ஓடிட்டு அதுக்கப்புறம் அவங்க மாமா தான் எங்ககிட்ட சொன்னார், இல்லப்பா இந்த மாதிரி வந்து பிரகாஷ் கிட்ட சொன்னாங்களா அவங்க அக்கா அப்படின்ட்டு. இது ஏன்னா அப்பயே சொல்லு அப்படின்னா, இல்ல பிரகாஷ் என்கிட்ட சொல்ல வேணாம் சொல்லியிருந்தான் அப்படின்னு அவங்க மாமா தான் சொன்னார். சுரேஷ் பாபு அவங்க மாமா பேரு, அவர் தான் சொன்னார். அவங்க மாமாவும் காசு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். சரி விஜய், நாங்க விசாரிச்சுட்டு உங்களை கூப்பிடுறோம்ப்பா. சரி ஓகே மேம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ மேம். நீங்க காசு கொடுத்துருக்கீங்களா அவங்க அக்காக்கு? எவ்வளோங்க? 25 லட்சம். அது எப்படி 25 லட்சம் சும்மா இப்படி கொடுப்பீங்க? அதாவது அவங்க அக்கா வந்து என்னோட சொந்த மாமா கட்டிருக்காங்க. அப்படியா? ஆமாம். அது சின்ன வயசுலேருந்து நானும் அவரும் ஒன்றா, ஒரே ஏஜ் எங்களுக்கு 2 பேருக்கும் ஒன்றா இருந்ததுனால அவர் மூலியமா அவராக எங்களை வற்புறுத்தி வாங்கி கொடுத்தாரு. வற்புறுத்தின்றத விட 25 லட்சமா மொத்தமாக கொடுக்கலாமா? என்னோட அமௌண்ட் வந்து 9 லட்ச ரூபா. என்னோட ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாத்திட்டையும் வசூல் பண்ணி கொடுத்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கமிஷன் தரேன் உனக்கு, நாங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறோம், எங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா பெரிய லெவலில் போயிட்டுருக்கு, எங்களுக்கு வந்து இப்போது ஸ்பான்சர் தேவை, நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு டெய்லி ரொட்டேஷன் ஆகுறத உங்கள் வாரம் ஆனால் பிரித்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? டிரைவர்மா நான். 9 லட்சம் எப்படி உங்களுக்கு கேஷ் கையில் இருந்து? என்னோட ஒய்ஃபோட ஜுவல்ஸ் எல்லாம் 2 பெண் குழந்தை எனக்கு, நீ இந்த அளவுக்கு இருக்க, நீ வந்து மேலும் வரணும், மேலே வரணும், உன்னை நான் பார்த்துக்கிறேன், என் மேலே நம்பிக்கை இருக்காதியா அப்படின்னு பயங்கரமாக. இப்போ எங்கே இருக்காங்க அவங்க தெரியுமா? 4ஆவது இடம் இல்லாமல் 6 மாதம் ஆச்சு நான் வேலைக்கு போய். மொட்டை அடிக்க வச்சிருந்த காசு கொண்டு கையில் ஒரு பார் தான் இருக்க விட மாட்டாங்க. இவங்க யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க? நீங்கள் அங்கெல்லாம் போய் விசாரிச்சீங்களா? கூட இருந்தேன் 2 மாதம் கூட இருந்தேன். 2 மாதம் இவங்க யார்கிட்ட கொடுத்தாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு நிற்க வச்சுருவாங்க. நான் மாமா வீட்டுக்கு போகிறேன், பெரிய மாமா வீட்டுக்கு போகிறேன், சின்ன மாமா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போவாங்களே தவிர நான் உண்மையிலே மாமா வீட்டுக்கு போகிறத பார்த்துக்கிட்டேன். நான் அதனால தான் அவங்க பெரிய மாமாவையும் கேட்கல, சின்ன மாமாவையும் கேட்கல. இவங்க தம்பி இது வரைக்கும் இவன் நான் காசை பற்றி நான் பேசுனதே கிடையாது. இடையில கூட நான் இவனை அந்த பாப்பா வீட்டுக்கு போய் ஒரு நாள் சண்டை போட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் திடீர்னு அவங்க அக்கா போன ஒரு வாரத்தில் இவர் காணும், எங்கே போனாருன்னே தெரியல. அம்மா கூட்டிகிட்டு வெளியே போயிட்டார். வீட்டை கூட போட்டல, வீட்டை சாதாரணமாக திறந்துட்டு போயிட்டார். வீட்டில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாம் சோஃபா எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் வீட்டை கூட போட்டாமல் விட்டுட்டு போயிட்டார். நான் ஒரு நாள் போய் கேட்குறேன் பாப்பாவை, என்னம்மா உனக்கு தெரிஞ்சால் சொல்லு. அதுவும் நான் வந்து தனியாக போய் ஒரு ஆம்பளை போய் ஒரு வீட்டில் கேட்டால் தப்பு. என் ஃபேமிலியோடு போனேன், என் 2 குழந்தைய கூட்டிகிட்டு என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் பாப்பாட்ட கேட்குறேன், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. ஆனால் நீ ஓடி போன 2ஆவது நாள்லேருந்தே பாப்பாட்ட பேசுகிறேன். ஆனால் அந்த பாப்பா ஒரு உண்மை கூட எனக்கு சொல்லலை. அவ்வளோ அழுது கேட்டேன். அவங்க தம்பி வந்து எனக்கு சண்டைக்கு வந்தாப்புல, அவங்க தம்பிக்கு எனக்கு இருக்கிறது காசு நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தா அதோட வயத்தறிச்சல் இருக்குல்ல. இல்லை மேம், இப்போ வந்து இவனை பார்த்தா நான் எங்கே பார்த்தாலும் வெட்டுவேன், உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது எப்படி மேம் சொன்னீங்களா முடியும்? என்னன்னு கேளுங்க. இவ்வளோ அவ்வளோ டீட்டெயில் தெரியுது உனக்கு, நீ ஏமா சொல்ல மாட்டேன்? அந்த அளவுக்கு நான் குடும்பத்தை கூட்டு வந்து உன் வீட்டில் நிற்கிறேன். இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போனோடனே அவனை வெட்டு குத்து நான் சொல்லவே சொல்லல பாருங்க. இல்லை அவங்கள கேளுங்க. ஸ்டார்டிங்கில் போனோடனே வெங்கடேசன்மா. வெங்கடேஷன் இப்போ என்ன நிலைமை?
என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குமா. இல்ல இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? தெரியலம்மா. நான் பிட் நோட்டீஸ் போட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கேன். பிட் நோட்டீஸ் போட்டு நான் அங்க போட்டோ எல்லாம் கூட வந்திருக்கீங்களா? என்கிட்ட இருக்கு மேடம். ஹஸ்பண்ட் வைஃப் யாரும் எல்லாம் இல்ல, ஃபேமிலி பசங்க? 2 பொண்ணு அவங்களுக்கும். என் பொண்ணுக்கு நான் சேர்க்காது இல்லை. காரணம் என்ன, நான் ஒரு பொம்பளையா நின்று நான் இதுல இருந்து ஜெயிச்சு காட்டினேன்னு சொல்லி எங்ககிட்ட ரொம்ப வீரவசனம் பேசி, நீ அது மாதிரி 9 லட்சம் நிற்கணும். ரூபாய் எப்படி பெறனீங்க நீங்க நகை வித்து? நகை விற்று அவன் வீடு வாங்க வச்சிருந்த காசு, இடம் வாங்க வச்சிருந்த காசு ஊர்ல இருந்து. அது இல்லாமல் என் மாமியார்கிட்டே 3 பைசா வட்டிக்கு நான் கடன் வாங்கியிருக்கேன். இவங்க 10 பைசா தரேன்னப்போ நான் 3 பைசா வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. ஏன்னா இதுல ரிஸ்க் இருக்கு. நீங்க அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி போய் கொடுத்து நீங்க உங்க வாழ்க்கையும் தொலைச்சிட்டீங்க, இந்த பொண்ணையும் ரிஸ்க்ல மாட்டி விட்டீங்க. செய்வாங்களா அப்படியெல்லாம்? அதுதாம்மா. அதாவது இப்ப எவ்வளவு நாள் போச்சு, நல்லா உழைச்சு சம்பாதிச்சாலே சேர்த்துக்கலாம்ல. இப்போ எனக்கு ஒரு தொழில் போக முடியலன்னா வாங்கின இடத்துல எனக்கு ப்ரெஷர் அதிகம். இப்போ என்னால் ஒரு இந்த 6 கடன் எல்லாம் எப்படி மாசம். அடைப்பீங்க? அதுதான் இப்போ இவங்க வந்து எனக்கு அதாவது எப்படின்னா இவங்களை எப்படியாவது என்னை ஏமாத்தலாம் நின்று எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த அளவுக்கு அவங்க காலு கீழே ஒரு இல்ல இதாக அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமா? உண்மையே தெரியலம்மா. அவங்க என்ன அதான் ஏதாவது சொல்லுவாங்க ஆபத்து எலெக்ஷன் இருக்கு. ஏற்படுறது இல்லைம்மா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் இன்னைக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. தான் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி செட்டில்மெண்ட், அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இவர் சொல்கிறாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இன்றைக்கி செட்டில்மெண்ட்டு. நான் மாமா வீட்டுக்கு போய் கேஷோட வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லா ஃபேமிலியாக தான் போகிறாங்க. போயிட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு எனக்கு கால் பண்ணி, எங்கள் மாமா எங்களை மிரட்டுறாரு, வெட்டிடுவேன் குத்திடுவேன்றாரு, உன் பிள்ளைங்களை பீத்திங்க வச்சிருவேன், உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன், உன் வீட்டுக்காரனா வண்டி விட்டு அடிச்சிருவேன்ற அளவுக்கு என்னை மிரட்டுறாரு தம்பி. எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க ஒரு சைடு அழுகுறாங்க, அவர் ஒரு சைடு அழுகுறாரு. ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், பணம் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு உடனே அழைச்சி நம்ம பெரியப்பா வீட்டில் தங்க வைக்கிறோம் 1 வாரம். அவங்க ரொம்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அது அவங்க 1 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி நார்மல் ஆயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சரி, அந்த 1 வாரம் என்ன சொன்னாங்க? காசு கொடுக்கலையா அவரு? தந்துருவாங்க, 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சரி நம்மளும் அவங்கள. அப்ப அவரு ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்காங்க. அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் அவங்க நம்ம கிட்ட உண்மையை பேசவே இல்லை. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்திருந்தா எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது மேடம். எதுவுமே அப்படி விசாரிக்கவே இல்லை. விசாரிச்சதுனால எதுவும் தெரியல மேடம். வெளியில நாங்க எங்களுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் மேடம். இது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். விஷயம் நான் ஒரு விஷயம் கேட்குறேமா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்றாரு தம்பி. ஆனா போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்கன்னு வேற சொல்றாரு. இது என்னன்னு தெரியல. ஆமா மேடம், நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்ன சொன்னாருன்னா, ரைட் எழுதி எல்லாத்தையும் எடுத்துமே உள்ள எடுத்துமே கொடுத்தாரு. இன்ஸ்பெக்டர் அதை படிச்சு பார்த்துட்டு இதை வந்து அவங்க அம்மாவும் தம்பியும் கொடுக்க கூடாது, மாப்பிள்ளை வீடு சைடுல தான் கொடுக்கணும், மாப்பிள்ளை வீடு சைடுல யாரு இருக்காங்களோ அவங்கள வர சொல்லி. பொண்ணு இருந்தது அம்மா வீட்டுல தான். பொண்ணு இருந்தது அம்மா வீட்டுல தாமா. அது எப்படிமா அம்மா வீட்டுல கொடுத்தா எடுக்க மாட்டாங்க? 2 குழந்தையும் பத்தாச்சு. 15 அவங்க அண்ணா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம். எனக்கு அதுதான் இந்த மாதிரி நான் நீங்க வீட்டுல வந்து தங்கச்சியும் அப்பா அம்மா எந்த போலீஸ் எடுக்கல? பீர்க்கங்கான ஸ்டேஷன் மேடம். இப்ப கொடுக்கலாமா கம்ப்ளைண்ட்? கொடுக்கலாம் மேடம். அது எப்படி எடுக்காம இருப்பாங்க? அதே மாதிரி தம்பி இன்னொரு விஷயம் கேட்டுங்கம்மா. அவங்க அக்கா பண்ண ஒரு கொஞ்சம் அடுத்த நாள் 45 நாள் வெளியே போயிருந்தாரு. எங்கே போயிருந்தாருன்னு கேட்டால் கோயில் குளம்னு போயிருந்தேன்னா, கோயில் குளம்னு போயிட்டு கொடுக்குறத சாப்பிட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 45 நாள் கோயில் குளம் அலைஞ்சவர் கையில் சுத்தமாக பைசா இல்லாமல் தான் போனார். அதுக்கப்புறம் ஒரு டெய்லர் வீட்டில் நான் போய் தங்கினார். ஆனால் அவருக்கே தெரியாது அந்த டெய்லர் வீட்டு நான் போனேன். நான் போய் டெய்லர் வீட்டில் பேசினப்போ 25 நாள் எங்கள் வீட்டில் இருந்தார். 4 வாட்டி பாண்டிச்சேரி போகிறேன்னு போனார். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் மேடம் அம்மாவை. ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரியில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவாசியில் சேத்பட்டுக்கு எதுக்கு போனாருன்னு கேட்டேன். நான் டெய்லர் வீட்டில் போய் 21 நாள் இருந்தேன் மேடம். அவர் வீடு கட்டார். அவர் கூட தான் போய் கூட மாட வேலை செஞ்சிருந்தேன். 21 நாள் அவர் வீட்டில் தான் சாப்பாடு போட்டுருந்தார் எனக்கு. அதுக்கு முன்னாடி மருவத்தூர், மேல்மருவத்தூர், மலையனூர், திருவேற்காடு இங்கெல்லாம் நாங்கள் கோயில் கோயிலாக சுற்றிருந்தேன் மேடம். அதே டெய்லர் சொல்கிறாருமா, அதே டெய்லர் சொல்கிறாரு வீட்டில் வந்து அவர் ஒரு வேலை கூட செய்யலாம். 24 hours ஃபோனில் தான் இருப்பார். சாப்பிட்ற நேரத்தில் கையில் ஃபோன் தான் இருக்கும். நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் மேடம் அர்ச்சனா கிட்ட. ஆனால் 24 hours பேச மாட்டேன். இது வந்து நான் அதே டைலர் மேம், இப்போ அந்த அண்ணா சொல்றாங்கல்ல டைலர், அதே டைலர் அந்த அவங்க ஒய்ஃபு இவங்க என்கிட்ட 1 hour பேசினாலும் அவங்க என்கிட்ட 1 hour பேசுவாங்க. எதனாலனா நீ வந்துருமா, நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தை எப்படி மேம் நான் போக முடியும்? நான் வந்து இது வரைக்கும் நான் ஒரு தொந்தரவு கூட ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை. வந்த ஏதோ செட்பெட் எதுக்கு இல்ல இவர் அங்க போய் டைலர் வீடு என்னோட கடைக்கு பக்கத்து கடை அவர் வச்சிருந்தாரு. கடை காலி பண்ணி அப்புறம் சொந்த ஊர் போய் செட்டில் ஆயிட்டாரு. எனக்கு யாருக்கிட்ட போறதுன்னே தெரியல. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நான் போயிட்டேன். இப்போ பிரச்சனை அது இல்லைம்மா. இப்போ நமக்கு தம்பியோ அவங்க அம்மாவோ நம்ம இது வரைக்கும் அவங்க பிரச்சனை பண்ணது கிடையாது. நம்ம அவனுக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதான் உண்மை. நமக்கு வந்து என்னன்னா அவங்க அக்கா இருக்காட உண்மையா எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரிய மாட்டேது, சத்தியமா எனக்கு தெரியாது. நம்ம அதுதான் கேட்குறோம். தெரியாதுமா, எங்களுக்கு தெரிஞ்சா ஏன் சொல்ல மாட்டோமா. இந்த பொண்ணு காணாம போச்சுல்ல, மிஸ்ஸிங் ஆனதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுமா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. வீட்டுக்கு ரொம்ப வராது, இது இது கூட வராது. உங்க பொண்ணுக்கு உங்க பையனுக்கு என்ன பிரச்சனையாச்சு? ஏதோ வரோம் போவோம். அதான் நிச்சயதார்த்தம் அப்போ முன்னே இல்ல சண்டை ஆச்சு உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும், அது தெரியும் எங்களுக்கு. எதுக்கு சண்டை ஆச்சு?
அதுதான் காசு கொடுத்த விஷயத்துல என்ன விஷயம்? அதான் ஏதோ ஒண்ணு பிரச்சனை நடந்தது இவனுக்கு அதுக்கு அம்மா நீங்க சும்மா மறைச்சு வச்சு பேசாதீங்க. எதுக்கு கரெக்டா பேசுமா. அதாம்மா ம். 2 பேருக்கும் காசு பிரச்சனை எல்லாம் சண்டை வரும். என்ன காசு பிரச்சனை? அதான் வட்டிக்கு கொடுத்து நின்றாங்க. வார வட்டி டெய்லி வட்டி. உங்க பையனும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு? எங்க பையங்களா அவங்க எங்க பொண்ணு தான் பண்ணிச்சு அது. அதாவது அவர் அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிளில் வாங்கி கொடுத்துருக்காருமா. ஃப்ரெண்டு சைடில் அது ஒரு 2 பேருக்கு வாங்கி கொடுத்துக்கலாம். சரி. அதான் இவன் கொடுத்துரு அவங்க கிட்டலாம் வாங்காத, நாளைக்கு எதாவது பிரச்சனைன்னு என்ன தான் கேட்பாங்க எல்லாம் இவன் சொன்னான். அதனால சண்டை வந்தது 2 பேருக்கும். இவன் ஆகும் ரொம்ப நாள் 3 மாசமா பேச்சுவார்த்தை இல்லாத இருந்தது. அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. அதுலேருந்தே எங்கள் ரொம்ப பேசுறது கிடையாது. நாங்களும் ரொம்ப கிடையாது. வீடும் காலி பண்ணின்னு வேறு பக்கத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டு அந்த வீட்டுக்கு பால் காசை கூட கூட்டமா வரவே இல்லை. சரி, இப்போ எனக்கு என்னன்னா கடைசியில் உங்கள் பொண்ணு எப்போ பார்த்தீங்க நீங்கள்? கடைசியாவா? அதான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்தது. வந்துட்டு என்ன சொன்னா? எதுவுமே சொல்லலை. வந்து சும்மா வந்தது. எங்கள் வீட்டில் வந்து உக்காந்து இருந்தது. அவங்க பெரிய பொண்ணும் வந்தது கூட. ஏதோ 8 வயசு பொண்ணு வந்து நான் சாப்பாடு சாப்பிடுவேன் நான் நைட்டு. அந்த குழந்தைய அது சாப்பிட்டுது. சாப்பிட்டு அதோட போச்சு. மறுநாள் அவங்க சுத்தமாக வரல. புதன்கிழமை போகிற அன்றைக்கி வரல. அது சாயந்தரம் அந்த பொண்ணு மட்டும் வந்தது. வந்து வெளில போகிறோம் அம்மா அப்பாலாம் போகிறோம் வெளியில் அப்படின்ச்சு. ஏம்மா நீ ஏன் போகிற? இன்னும் போவாது. அது எங்கள் வீட்டில் தான் விட்டு போவாங்க. இல்லை அம்மா நீ நட்டு போதான் கூட, நான் அம்மா கூடயே போகிறேன் அப்படின்ச்சு. சரி போயிட்டோம் அம்மான்னு. அதான் போனவங்க தான் அதோட வரல. நான் அதுக்கு அழுவேண்ணா. அவங்க என்ன பண்ணி என்ன செத்தாங்களா இருக்காங்களா ஒன்றுமே தெரியல. வீட்டுக்காரன் கிடையாது எனக்கு. இந்த ஒரு பையன் தான் எனக்கு ஆதரவு, வேறு எதுவும் இல்லை. இவனுக்கும் ரொம்ப டார்ச்சர் அதிகமாகுது. அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. ரொம்ப இதுவாகுதுங்க. என்னை வச்சு காப்பாற்றது தான் ரொம்ப பயமாகுது. எதுக்கு நீங்க காசு வாங்கி கொடுத்தீங்க பிரகாஷ்? நான் பண்ண தப்பு அந்த ஒரு விஷயம் தான் மேடம். அது உணர்றீங்கல்ல? உணர்றேன். இப்போ இந்த நிமிஷம் உணர்றேன். உணர்றீங்க. எனக்கு இந்த 2 பேர் எவ்வளோ பண்ணுறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை மேடம். எனக்கு ஒரு வேலை இருக்குது. தாம்பரத்தில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். 9000 ரூபாய் சம்பளம். இந்த பொண்ணு வேலைக்கு போச்சு 6000 ரூபாய் சம்பளம். இது வச்சு நாங்கள் குடும்பம் பார்த்துக்கணும். எங்கள் மேலே யாருக்கு என்ன சந்தேகம்னாலும் எப்போ வேணால் எங்களை வந்து பார்க்கலாம். எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். எனக்கு எங்கள் அக்காவுக்கு சம்மதம் இருந்தது. அந்த பணத்தை நான் சாப்பிட்டுருந்தேன். உங்க பேருங்க? ரஷ்யா. ரஷ்யா? வித்தியாசமா இருக்கு பேரு. நீங்க வந்து உங்க மருமகனோட தங்கச்சி. நீங்க எத்தனை பேர் கூட போறீங்க? நாங்கள் 4 பேர் மேடம். அவங்க அண்ணன் போனது உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? எங்கள் அண்ணன் போனது எங்களுக்கு மறாத வாரமே தெரியும். நம்ம மறாத நாளே எங்களுக்கு தெரியும். ஆனால் அது இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து வட்டிக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே வாங்கினாங்க. எங்கள் மாமா வீடு, எங்கள் வீடு, எங்கள் அக்கா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வாங்கினாங்க. என்கிட்டயும் 1 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. உங்க அண்ணியா? எங்கள் அம்மா 1 லட்ச ரூபா பைசாவும். எப்போ கொடுத்தீங்க 1 லட்ச ரூபா? நான் கொடுத்து ஒரு 4 மாதம் ஆகுது. வட்டி கொடுத்தாங்களா? வட்டி 2 வாரம் கொடுத்தாங்க மேடம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தரலை. இந்த மாதிரி நகையும் வந்து என்கிட்ட 10 சவரத்துக்கிட்ட இந்த மாதிரி உடம்பு சரியில்லை நான் வச்சுட்டு உனக்கு மூட்டி கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கினாங்க. என்ன நகை கொடுத்தீங்க? என்னுடைய கல்யாணத்துக்கு எடுத்து வச்சிருந்த நகையெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். உங்கள் கல்யாணம் ஆகலையா? இன்னொன்று மேரேஜ் ஆகும் மேடம். அப்போ உங்கள் கல்யாணத்துக்கு எடுத்து வச்சிருந்த நகையெல்லாம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. பணமும் யாரோட இருக்கீங்க? நானும் அப்பாவும் மட்டும்தான் தனியாக இருக்கிறோம். பணம் வந்து உனக்கு வந்து நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், நான் மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் வாங்கினாங்க. நான் வந்து கூட பிறந்தவங்கள சரி நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்பி கொடுத்தேன். ஆனால் இப்போ வந்து அவங்க இருக்கிற இடம் தெரியல. ஆனால் அவங்க இருக்கிற இடம் வந்து இவங்களுக்கு தெரியும் மேடம். இவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. என்ன எங்கள் அண்ணன் வந்து நான் எங்கள் அண்ணனை காலையில் 4 மாதம் ஆகுது. நாங்கள் எங்கள் அண்ணனை எங்கேயோ தேடுறோம், எங்கள் அண்ணன் கிடைக்கல. ஆனால் எங்கள் அண்ணன் இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு தெரியும். இப்படிதான் மேடம் எல்லாரும் மேடம் சொல்கிறேன். ஆனால் எங்கள் அண்ணனை வந்து அவங்கள கூட்டின்னு வந்து எங்கள் அண்ணன் உயிரோட இருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அண்ணனை கூட்டின்னு வந்து நேரில் உட்கார வைக்க சொல்லுங்க. எனக்கு அது இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்க, ஏன் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து இப்போ நாங்கள் எதனால நாங்கள் அவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறேன்னா, அவங்க காணாமல் போய் ஒரே வாரத்துல இவங்க 2 பேரும் காணாமல் போயிட்டாங்க. 15 நாள் அப்போ சந்தேகம் வருமா வராதா? 15 நாள் கழிச்சு போங்க. இல்லை நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமா? அவங்க காணாமல் போய் ஒரு வாரத்துக்குள்ளே இவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. தம்பி நீ அம்மாவை கிளம்பிடுங்க, எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அன்னைக்கு நைட் 9 மணிக்கு அந்த வார்த்தை வந்துதான்னு கேளுங்களேன். அன்னைக்கு நைட் 9 மணிக்கு விஜய் சொன்னா பார்த்து மேடம் அதான் சொல்றாரு அவர். அன்னைக்கு நைட் 9 மணிக்கு எலெக்ஷன் முடிஞ்சலாம் அவங்க சொல்லல. அதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சலாம் சொல்ல. நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தா இந்த இடத்துல எல்லாரும் பயமா இருக்குடா, எனக்கு மாத்து துணிகளை நான் வச்சுன்னு வரல, நான் இங்கே தான் இருக்கேன், காலையில வந்துடுறேன், நீ அம்மா
மாமா வீட்டுக்கு போங்க, இங்கே இருங்க, நான் ஃபோன் பண்ணோன்னா வாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் மேடம். நான் போலியே, நான் சண்டை போட்டேன் அவங்ககிட்ட. நான் ஏன் போனோம், நான் எதுக்கு போனோம்? சரி, எங்க நீ கேட்க வேண்டியது தானே, எங்க இருக்கேன்னு கேட்டேன். நான் இங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படி ஒரு இடத்துக்குன்னா ஒரு இடத்துக்கு தான் சொன்னாங்க. அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா நாட் ரீச்சபிள், அப்புறம் சுவிட்ச் ஆஃப். அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணேன். இது அவருக்கு எந்த நாட் ரீச்சபிள். டேட்? 29 லாஸ்ட் டவர் எங்க இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்ல? எந்த டவர்ல இருந்து? அவங்க போனது 30 தானே? 30 அதான் 29 நைட் அவங்க கால் பண்ணது. இவர் செஞ்ச சின்ன சின்ன தப்பு தாமா இவர் வந்து இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாக்குது. அம்மா ஐயோ இவரு இல்லம்மா, ஒண்ணும் நான் இல்ல, வந்து டெய்லர் எங்களுக்கு சொல்றாரு. வந்து இவங்க வந்து காணுன்ற பிரச்சனை தான் மேடம் எங்களுக்கு டவுட் வந்தது. இவங்க வந்து நாங்கள் வந்து காணுன்ட்டு மறாதனாலே நான் இவங்க வீட்டுக்கு போய் எல்லா பிரச்சனையும் நாங்கள் கேட்டோம். எதனால யாராருக்கிட்ட அவங்க மாமா என்ன சொன்னார், என்கிட்ட 35 லட்சம் வாங்கியிருக்காங்க. 35 லட்சம்? ஆமா, ஆமாம், அவங்க மாமா மாமா சொன்னாரு. கிட்ட, அவங்க தாய் மாமா கிட்ட 35 லட்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்தவங்க சரி இவங்க என்ன சொல்லணும், இவங்களும் என்ன சொன்னாங்க, எங்கள் அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், என் அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான்னு நானும் சொல்லிட்டு வந்தேன். இவங்க வந்து அந்த ஊர்லயே இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நீங்க அந்த அளவுக்கு சொல்ல மேடம். அந்த ஊர்ல எனக்கு யார் இருக்கணுமா சொல்ல போறான்னு இருக்கக்கூடாதா? சொல்றேன் மேடம். இந்த உமாசகன் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் காசு கொடுத்துருக்கான். காசு கொடுத்துட்டு என்கிட்ட சொன்னான், அக்காட்ட 50,000 கொடுத்துக்கிறேன்டா, அப்புறமா ₹1 கேட்டாங்க, நான் கொடுத்தேன் அப்படி சொன்னான். ஆனா என்னை வச்சு அவன் கொடுக்கல, என் கையிலையும் கொடுக்கல மேடம். அந்த பையனோட மாமனாரு அந்த ஏரியால ரவுடி மாதிரி அவங்க பண்ண டார்ச்சர் தான் மேடம். எங்களுக்கு ஒரு நாள் பண்ணலாமா? இவ்வளோ எங்களால முடியவே இல்லை. ஒரு நாள் நைட் வந்துட்டு 25,000 வச்சே ஆகணும் எனக்கு. மருமம் போல இப்ப பொண்டாடி தாலி எடுத்து அந்த இது சரடு வந்து மூக்கணும். அது 25,000 வேணும். 25,000 கொடுத்தா நான் வீட்டுக்கு போவான். 25,000 கொடுன்னு என்ன கேட்டாங்க மேடம். நான் எங்க மேடம் போவேன் 25,000க்கு? அம்மா அப்புறம் என்ன பண்ணாங்க, போட்டு கம்பல் எடுத்து அந்த கம்பல் எடுத்து போய் அவங்க என்ன பண்ணாங்க, நான் வைக்க மாட்டேன் நீங்களே வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களே எடுத்து போய் 5,800 கம்பல் வச்சு கொடுத்தோம். நான் யூஸ் பண்ண ஃபோன் இருக்கு, அந்த ஃபோன் 10,000 ஃபோன், அந்த ஃபோனையும் வாங்கி போயிட்டாங்க. அதில் இருக்க சிம் கார்டு கான்டாக்ட்ஸ் எல்லாமே அப்படியே போயிடுச்சு. சரி, அது போகும்போது மூட்டிட்டு போயிருக்காங்க நகை. ஆமா மேடம், ஏது காசுன்னு கேளுங்க. அது மூட்டம் தான். இவங்க வீட்டு செலவு வச்சிருந்தாங்க மேடம். அதுக்கு சுத்தமா கையில காசு இல்லாம அம்மா, இந்த மாதிரி சின்ன சின்ன இருக்கும். பிரச்சனை தான் அவங்க போல பெரிய டவுட் இல்ல உண்டாது. மேடம், மூட்டம் நான் இது வரைக்கும் இதை பத்தி அவங்க கிட்ட கேட்டதே கிடையாது. இல்ல, அவங்க கஷ்டம் எனக்கு பாருங்க. தெரியும். அதனால இது நீங்க வரைக்கும் கேட்டதே கிடையாது. சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்கு தெரியும்? சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. நான் கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. இல்லம்மா, சத்தியமா ப்ரூவ் பண்ண மேடம். சொல்லுங்க மேடம். நான் என்ன வேணா இதுக்கு செய்யறேன் மேல மேடம். என்னமா ப்ரூவ் இந்த பண்றது? போலீஸ் கேஸ் ஏன் கொடுக்கல நீங்க? அதுதான் எனக்கு போகணும் மேடம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? போகணும். இப்போ இவங்க அக்காவும் காணோம், இவங்க கூட பிறந்தவங்க அக்கா, அவருக்கு கூட பிறந்தவங்க அண்ணா. ஏன் மேம் 2 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க? நாங்க அதான் கம்ப்ளைண்ட் கூப்பிட்டேன். கொடுக்குறோன்னு நாங்க போய் கேட்டோம், இவர்கிட்ட போன்ல கேட்டோம், கம்ப்ளைண்ட் கொடுக்க வருத்தமான்னு கேட்டதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் போனா போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் தேடி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு இவங்க போன்ல சொல்லிட்டாங்க. இல்ல மேடம், இல்ல மேடம். அதுக்கப்புறம் நாங்க நான் தேடி சுரேஷ் அண்ணா விசாரிச்சுட்டு தானே மேடம் நாங்க சுரேஷ் போய் அண்ணா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். கேளுங்க மேடம். நாங்க தேடலாங்கட்டி இவங்க 2 பேர் காணாம போயிட்டாங்க. மேடம், சுரேஷ் அண்ணா கிட்ட நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். மகளிர் சுரேஷ் அண்ணா, தப்பு நீங்க அவங்க தங்கச்சும் அவங்க அப்பாவை அனுப்புங்க, நான் அம்மாவை இட்டுன்னு வரேன். மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க, மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு சொன்னேன். இவங்க ஒரு மணி எதனால மேடம் நேரம் போனோம்? ஒரு மணி நேரம் இவங்க போனோம். போனா டார்ச்சர் மேடம், இல்லாம எனக்கு உயிர் போயிடும். பிரச்சனை எதனால மேடம். டார்ச்சர்? உங்களுக்கு தெரியும். யாரு- ஆமா, இந்த- டார்ச்சர் இந்த- எந்த ஒரு குடும்பம் எங்களுக்கு அங்க நான் வந்து டார்ச்சர் அதை வீட்டை கொடுத்துருக்காங்க மேடம். என்னை கூட்டு போய் அடிக்கிறாங்க. நாங்க சரி, கேட்டோமா? இந்த குடும்பத்துக்கு நிம்மதி போச்சு, இந்த பொண்ணோட வாழ்க்கை பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. இவங்க எத்தனையோ பேரோட இப்போ வாழ்க்கையில எனக்கு வந்து மேரேஜ் ஆகல மேடம். எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எங்க வீட்டில் உள்ள பண்ணாங்க. எனக்கு அம்மா கிடையாது, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்க 2 பேர் தான் சேர்த்து பண்ணி வைக்கணும். இப்போ நான் தான் நடு தெருவில் நிற்கிறேன். அவங்கள எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும். அவங்க கிடைச்சிட்டாங்கன்னா எல்லா அவங்க கிடைச்சா பிரச்சனையும் எல்லா முடிஞ்சிடும். விஷயமும் முடிஞ்சிடும். எல்லா அப்புறம் போய் அப்பா சம்பாரிச்சு எனக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? என் குழந்தை பிறந்த நாளைக்கு வீட்டுக்கு வந்தாங்கம்மா. வந்தவங்க என் அண்ணனுக்கு சுகர்னால இந்த விரல் ரொம்ப பாத்தி போய் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் படுத்திருக்காரு. அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட 4 லட்ச ரூபா அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடுத்து, நீ இப்படி இருக்கே உன்னால் முடியாது, நான் மேலே தூக்கி விடுறேன், கவலைப்படாத, எங்கேயாவது வாங்கி கொடுன்னு அவருக்கு எனக்கே தெரியாமல் அவர் வாங்கி கொடுத்து இன்றைக்கி பாவம் அவங்கக்கிட்ட மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காரு. இவங்க மாதிரி தான் மேடம் நானும் மாட்டேன். அதேதான் இவர் பண்ணா. அதை நாங்கள் நின்று ஃபேஸ் பண்ணுறோம். தம்பி பயந்துட்டு இவங்க போயிட்டாங்க. சொந்தக்காரங்க. போயிட்டோம் பா, கூட அதான் பா. பண்றாங்க. அதான் மேடம் எங்களுக்கு. பயந்து போயிட்டோம் நாங்க. எங்களுக்கு எந்த ஆள் அவங்கள support மாதிரி இல்லை. நீங்க மாட்டல. இது வேற. சரி, இப்போ அவங்கள கண்டுபிடிக்கணும். ஆமாம்மா, ஆமாம்மா, கண்டிப்பாக. அதான் அவங்க கண்டிப்பா வரணும் அதான் மேடம். செய்யணும். எங்க அண்ணன் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு அதான் தெரியாது. கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதனால எங்க எனக்கு அண்ணனையும் செய்யணும். அவங்களையும் கூட்டு வந்து எங்க உட்கார வைக்கணும். சத்யா அண்ட் முத்துசாமி, நீங்கள் வந்து தவறான எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உட்கார வச்சு எல்லாரையும் வச்சு பேசலாம். உங்களை யாராவது ஏமாற்றி இருந்தா அவங்கள நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்கள் ஓடி போகிறதுனால, தலைமறைவாக போகிறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் தப்பிச்சிடலாம், யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்கள் தாய், உங்கள் தம்பி, அந்த தம்பியை நம்பி வந்திருக்கிறது பொண்ணு, அப்புறம் உங்கள் அந்த முத்துசாமியோட தங்கச்சி, அந்த மாதிரி இதே மாதிரி உங்களை நம்பி காசு கொடுத்தவங்க எத்தனையோ பேர், எல்லார் வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறி ஆக்கிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் கூட இருக்கோம். பயப்படவே தேவையில்லை. உங்களை ஏமாத்தினவங்களை நம்ம பேசி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இல்லை
அவங்கள்ட்ட பேசி உங்கள்கிட்ட காசை திரும்ப கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமே கிடையாது. நீங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது தப்பான விஷயம். நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? நான் இந்த 40 லட்சம் இருக்கும் மேம், அசல் மட்டும். 40 லட்சமா? எங்க வீட்டுல ஒரு ஆக்சிடென்ட் காசு வந்து. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? கம்பெனில. என்ன வேலை? சூப்பர்வைசர். எவ்வளவு வந்தது இன்சூரன்ஸ் பணம்? 4 லட்சமா நான் வந்தது. உங்க பேர் என்ன? பச்சையம்மாள். பச்சையம்மாள். அவங்க தான் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு நான் அம்மா இல்ல சொல்ல நீங்க கூடாது. அவங்க தம்பி கிட்ட சொல்லல, அந்த அம்மா அவங்களே வரட்டும். 40 லட்சம் நீங்க நீங்க சொல்லுங்க. 40 லட்சம் எங்க இருந்துமா உங்களுக்கு? அதம்மா கொஞ்சம் கொஞ்சம் தான்மா கொடுத்தேன், நான் மொத்தமா கொடுக்கல. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நகையை வேற வச்சிருக்கோம். எவ்வளவு நகை வச்சீங்க? 200 சவரம் வச்சீங்களா? எந்த எவ்வளவு நகைன்னு சொல்ல முடியாது, 25 பவுன் 30 பவுன் இருக்குமா. 40 லட்சம் உங்களுக்கு எங்க இருந்து? அதாம்மா கொஞ்சம் கொஞ்சமா தான்மா சேர்த்தது. கொஞ்சம் கொஞ்சமால 40 லட்சம் எங்க இருந்துமா? நான் சொன்னேன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு கட்டணுமா. நீங்க நான் சொல்றது பொய்யா இருந்தா அவ கணக்கு எழுதி வச்சிருக்கா. எவ்வளவு நாளா குடுக்குறீங்க? 10 வருஷமா. 10 வருஷமா வட்டியே குடுக்கறது இல்ல. வட்டி 4-5 வருஷமா கொடுத்துருந்தா அப்படியே வாங்கிடுவா எல்லாத்தையுமே. நீ வந்து செலவு பண்ணிடுவாக்கா, வீடு கட்டலாம், பசங்களை 2 பேரும் படிக்க வைக்கலாம். சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குமா? இல்லம்மா சொல்றத நம்புற மாதிரி இல்ல. நீங்க சொல்லுங்கம்மா. 7 லட்சம் கொடுத்துருக்குறேன். 7 லட்சத்துல எங்க வீட்டுக்காரர் 1 லட்சம், நான் 2 லட்சம், எங்க மருமகங்க 2 பேர் 2 லட்சம் கொடுத்துருங்க. ரெண்டுக்கு இருக்கிறவங்க 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. எப்படி இப்படி ஒருத்தரை நம்பி இவ்வளோ காசு கொடுக்குறீங்க? அதான் 10 வருஷமா எங்கள் வீட்டில் இருந்தாங்க, அதே தெருவில் தான் இருக்கிறேன் நான். அந்த மாதிரி வந்து கேட்டா, நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்களாம்மா, ஏதாவது நான் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் வந்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கொடுத்தேன். இதுதான் எனக்கு புரியல. கஷ்டப்படுறீங்களேம்மான்னு காசு வாங்கிக்கிறதா? வாங்கி அதான் ரெண்டு ஏதாவது வட்டி கிட்டு கொடுக்குறேம்மா. கடன் வாங்கி அவங்க போயிட்டாங்கன்னா சொல்லறது கணக்கு எல்லாமே தப்பா இருக்கு. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவங்க எப்படி வருவாங்க? இல்லம்மா 4 லட்சம் ரூபாய் கொடுத்து 40 லட்சம் சொன்னா அவங்க எப்படி உள்ள இருந்து வெளியே வருவாங்க? நான் சொல்றேம்மா, உங்க எதிர்ப்பே நாங்க வந்து சொல்றது 40 லட்சம் என்னால ஏத்துக்கவே முடியாது. இல்லம்மா நான் என்ன கேட்க தேவலமா. இல்ல நீங்க வந்து அவளை பத்தி தனியே கேளுங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசும் வராது. அதுக்கு சொல்லலாம். நான் அதான் நடக்க போறது. நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 7 லட்சம் கொடுத்துருக்குறேம்மா. 7 லட்சம் கூட அதுக்கு உங்களுக்கு இது வட்டி இருக்கு. இல்லாம அசல் மட்டும் சொல்றேன் நான். கணக்கு இருக்கா? அவளே சொல்லிடுறா 15 லட்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட கொடுக்குறோமான்னு சொல்லியிருக்கிறான். எலெக்ஷன் வந்ததுனால என்னால் பணம் போட எவ்வளவு முடியும். வருஷம் ஆச்சு கொடுத்துட்டு? டிசம்பர் லாஸ்ட்ல தான் கொடுத்தேன். டிசம்பர்ல 7 கொடுத்ததுன்னா ஜூன்ல 15 வருமா? அப்ப அப்படிதான் சொன்னா அவ. அது வந்து கடைசி அவதாம்மா சொன்னா. அடுத்தது நீங்க 5,10,000 கொடுத்துருக்கேன் மேடம். 5 லட்சம் சாதாரணமா கொடுத்துருக்கீங்க. அவ நம்ம அத்தை பையன் தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறா. அத்தை பையனை கல்யாணம் பண்ணிருந்தா 5 லட்சம் எடுத்து கொடுப்பீங்களா? ஏமாத்த மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் கொடுத்தேன். அடுத்தது 4 லட்சம் கொடுத்துருக்கோம் மேடம். 2 லட்சம் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அப்படியே வாங்குங்க, என்னை நம்பி வாங்குங்க. வாங்க விடுறது கிடையாது மேடம். ஃபோன் பண்ணி அண்ணா வாங்கினா 5 நிமிஷத்தில் அடிச்சிடலாம், 1 வாரத்தில் அடிச்சிடலாம். நகை தாலி கூட இல்லை மேடம். தாலி, பிள்ளை, கொலுசு, கம்பல், கிம்பல் எல்லாம். அப்ப அந்த காசு எக்ஸ்ட்ரா வட்டி வேணுங்கிறதுக்காக வாங்கி கொடுத்தீங்க. நீங்கம்மா? அம்மா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன் மேடம் 3 லட்சம். அக்கா கிட்ட இருந்து 2 லட்சம் வாங்கி கொடுத்தேன். நீங்கம்மா? நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தேன். முத்துசாமியோட அக்கா. நீங்க யாருமா? சொந்தமா? அண்ணன் வந்து எனக்கு ஏன் மூலியமா அறிமுகமானவங்க. எவ்வளவு நாளாச்சு நீங்க காசு கொடுத்துட்டு? நாங்க வந்து டிசம்பர்ல இருந்து கொடுத்தோம். எவ்வளவு கொடுக்கணும்? வட்டி ஏதாவது வந்ததா? வட்டி வந்து ஒரு 3 தடவை வந்து 4000 ரூபாய் கொடுத்தாங்க மேடம். சரி, இப்போ அவங்க தலைமறைவா இருக்கிறவங்க வெளியே வரணும்னா நீங்க எல்லாம் முதல்ல கரெக்டான கணக்கு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு ஒருத்தர் ஓடி போயாச்சுன்னா கரெக்டான கணக்கு யாரும் சொல்றது இல்ல. ஏன்னா அவங்க திரும்பி வரணும்னு இருக்கிறவங்க கூட பயந்து போய் வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கணக்கு ஜாஸ்தி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், இவ்வளோ தூரம் நம்பி நீங்க ஒருத்தர்ட்ட காசு கொடுத்துருக்கீங்க இல்லையா? அப்ப நம்பிக்கை இல்லாம நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க. அவங்க இத்தனை பேரையும் ஏமாத்திட்டு போயிருக்காங்கன்னா ஒரு வேளை அவங்க நம்பி யார்கிட்டயாவது காசு கொடுத்து அவங்க ஏமாத்தி இருக்கலாம். பயமா இருக்கலாம். நீங்க அது மாதிரி கேக்குற ஆள் இல்ல மேம். உட்கார முடியல மேடம். வட்டிக்கு வாங்கினா வந்து ரொம்ப சத்யா, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? சத்யா இருந்தாலும் சரி, முத்துசாமியா இருந்தாலும் சரி, எனக்கு இன்னொரு கவலை என்னன்னா அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்க கூடாது. குடும்பத்தோட எங்கேயோ போயிருக்காங்க. உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் நாங்க ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம். அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா அவங்கள பயமுறுத்தாம அவங்கள சொல்லி புரிய வச்சு எங்களுக்கு தகவல் கொடுங்க. மீண்டும்
இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.